இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டோமேடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தாங்க இது. பார்வை குறைபாடை சரி பண்ணக்கூடிய அவ்வளவு சத்தையும் கொண்டுள்ள இந்த பலாக்கொட்டையை நம்ம எத்தனையோ நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கி எரிஞ்சிருப்போம். அதுதாங்க நம்ம பண்ண பாவம். ஏன்னா அந்த பலாக்கொட்டையை மட்டும் நம்ம செஞ்சு செஞ்சு கொடுத்துருந்தோம்னா 35 வயசில் கண்ணாடி போடுறது ஒரு 40-45 வயசுலேயாச்சும் போட்டிருப்போம். அந்த அளவுக்கு ருசியான ஒரு பலாச்சுக்கா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா பலாக்கொட்டையை வெறும் கடாயில் நல்லா கருக்க வறுத்துருங்க. தோல் மேலே கருத்து வந்துடணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோல் தானாகவே வந்துடும். அதை அலசி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு வெஜ் வறுவல் மாதிரியே செய்யலாம், நான்வெஜ் வறுவல் மாதிரியே செய்யலாம். நம்ம வெஜ் மாதிரி செய்கிறோம். எண்ணெய் 4 ஸ்பூன் விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம், கருவேப்பிலை, நைஸாக வெட்டி வச்ச பூண்டு, ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்குறோம். ஒரு 4-5 கத்திரிக்காவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோங்க. கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். பலாக்கொட்டை நம்ம கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அதையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த பலாக்கொட்டை எவ்வளோ தூரம் வெந்து வந்துடுதோ அவ்வளோ நல்லது. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உப்பு 1 ஸ்பூன் வரைக்கும் போடுங்க. உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இன்னும் அடிக்கடி செய்ய போகிற ரெசிப்பியில் அந்த உப்பு பார்த்துட்டு போட்டுங்க. அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா பெரட்டுங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த தூளாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இதே நான்வெஜ் ஃப்ளேவரில் பண்ணால் நல்லா இஞ்சி பூண்டு கொடுத்து கொஞ்சம் பட்டை கிராம்பு தாளிப்பு கொடுத்து தனி மிளகாத்தூளை கொஞ்சம் கொடுத்து பெரட்டி இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் வந்துடும். இது வெஜ்ஜு டேஸ்ட்டில் நம்ம செஞ்சதுனால நல்ல ஒரு கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வறுவல் அந்த மாதிரியான ருசியில் வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் எடுக்கும். தண்ணி தொளிச்சு விட்டு மூடியை போட்டு சிம்மில் வச்சு மெதுவாக நம்ம பெரட்டி எடுக்கும்போது அட்டகாசமான ஒரு பலாக்கொட்டை சுக்கா வந்துடுங்க. சூடான சாதத்தில் இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டு மேடான்னு எனக்கே தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இது சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க.